யாரும் சொல்லாதீங்க, சொல்லிட்டேன். இன்னமும் புதுசாக சொன்ன மாதிரி அடிக்க வரீங்க, வலிக்குதியா? வேற ஒன்றும் இல்லைங்க, நாலு மணி வெள்ளை சேட்டுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன். அதான் நம்ம ரிவ்யூக்குள்ள போயிடலாம். விஃபாக்ஸ் மூவி ரிவ்யூ வழங்கும் நான் உங்கள் விகாஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா அரண்மனை 4. இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறது குஷ்பு சுந்தர் மற்றும் ACS அருண்குமார். இந்த படத்தை நடிச்சு இயக்கியிருக்கிறது சுந்தர் சி. இந்த படத்துக்கு மியூசிக் ஆல்வேஸ் இப்போ ஆதி. இந்த படத்தில் நடிச்சிருக்க நடிகர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோவை சர்லா, தமனா பாட்டியா, ராஷ்மி கண்ணா, KGF ராமு, அப்புறம் பார்த்தீங்கன்னா யோகி பாபு, VTV கணேஷ், டெல்லி கணேஷ், மொட்ட ராஜேந்திரன், சிங்கம்புலி, JP, லொலுசபா சேஷு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய பாக் அப்படின்னு சொல்லி ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரம்மபுத்திரா நதிக்கரையில் சிறை வைக்கப்பட்டிருக்கு. அது எதிர்பாராத விதமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறையிலிருந்து வெளியில தப்பிச்சிருது. கதை வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வருது. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்காரு நம்மளோட சுந்தர்சி. அந்த சுந்தர்சி வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு அவரோட அத்தை கூட. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தங்கச்சி இருக்காங்க. அந்த தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா காதலிச்சு திருமணம் பண்ணிட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க போயிடுறாங்க. இருந்தாலும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசமாக தான் இருக்காரு அந்த தங்கச்சி மேலே. அவரு ஒரு நாள் வந்து அவருக்கு செய்தி வருது, இந்த மாதிரி தங்கச்சியும் தங்கச்சியோட கணவரும் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா உடனே கிளம்பி அந்த தங்கச்சி இருந்த அரண்மனைக்கும் அந்த கிராமத்துக்கு போகிறாரு. அவங்க போய் வந்து பார்த்தீங்கன்னா போனதுக்கப்புறம் தான் தெரியுது அவருக்கு அந்த தங்கச்சியோட மரத்தில் வந்து சந்தேகம் இருக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் தங்கச்சியோட குழந்தைங்களுக்கும் இது ஆபத்து இருக்கிறதா அவர் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே மேலும் ஒரு 2-3 மரணங்கள் நடக்குது. அந்த மரணத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது பாக் அப்படின்ற ஒரு பேய்க்கு இது சம்மந்தம் இருக்கிறதா தெரிய வருது. இந்த பிரச்சனையிலிருந்து இவர் மீண்டு வந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையே. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கு. கிராஃபிக்ஸ் ஓரியன்டாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. கிராஃபிக்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தோட நடித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம தமனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக நடிச்சிருந்தாங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ஹீரோயின் வராங்க போகிறாங்க, அவ்வளோதான். யோகி பாபுவோட காமெடி வெயிலுக்கு போய் உள்ளே உட்காந்தா ஓரளவுக்கு சிரிக்கிற அளவுக்கு இருக்குது, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருக்குது காமெடி. மற்றபடி குடும்பத்தோட எல்லாருமே போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது படம். நீங்கள் குடும்பத்தோடு போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ போடுற வரைக்கும் பாய். உங்கள் விகாஷ். தேங்க்யூ.